Hi friends, welcome to my YouTube channel உரிமை குரல். இன்னைக்கு நம்ம எதை பத்தின வீடியோ பார்க்க இருக்கோம்னா யூனிக் எக்ஸ்போர்ட்ல இப்போ லேட்டஸ்டா என்ன நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கு அடுத்து நான் கொஞ்சம் குரூப்ல வந்து ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருந்தேன். எனக்கு நம்ம நண்பர்கள் நம்ம யூனிட்டை சேர்ந்தவங்க நம்மளோட வெல்விஷர்ஸ் எல்லாரும் ஒரு சில சஜஷன் சொல்லியிருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி இப்போ வந்து நம்ம வந்து ஒரு சங்கம் ஆரம்பிக்கிறதா இருக்காங்க. சங்கம் ஆரம்பித்து அதன் மூலமாக மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்ய முடியுமா அப்படிங்கிற ஒரு மோட்டோவில் மக்களோட நிறைய பேர்கிட்ட கருத்து கணிப்பு கேட்டோம். மக்களும் அதில் வந்து நிறைய பேர் இல்லை சார் கண்டிப்பாக ஒரு சங்கம் தேவைப்படுது, மற்ற எல்லா விஷயத்துக்கும் பண்ணுறதுக்கும் சங்கம் தேவைப்படுது அப்படிங்கிறத ஒரு ஒப்பீனியன் சொல்லியிருக்காங்க. இப்போ அவங்களுக்காக நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ப்ராசஸ் நடந்துக்கிட்டு இருக்குது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இந்த சங்கம் வச்சோன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்? இப்போ எல்லாருமே இருக்காங்க, எல்லா சங்கமும் இருக்குது. புதுசாக என்ன பண்ணிட்டாங்க? இவ்வளோ நாள் தனிப்பட்ட நபர்கள் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்க எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமாக ஒதுங்குறாங்க. இப்போ ஒரு சில நபர்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க பண்ணுறத நம்ம ஒன்றும் குறை சொல்லலை, அவங்க பண்ணுறத அவங்க பண்ணட்டும். ஆனால் சங்கம் வச்சு குறிப்பாக லீடர்ஸ் ப்ளஸ் பாதிக்கப்பட்ட நபர்கள்ட்ட இருந்து கணக்கு வழக்க வாங்கணும். சரியா? இதுதான் சங்கத்தோட ஃபஸ்ட்டு மோட்டோ. சரியா? முதல்ல பாதிக்கப்பட்ட நபர்கள் யார் யார்? சரியா? ஒரு விஷயத்தை நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. எவ்வளோ பணம் திரும்ப உள்ளே வரணும், அதாவது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து சேரணும் அப்படிங்கிற டேட்டா யார்கிட்டையுமே கிடையாது. ஈவன் எம்டி சார்கிட்ட கூட கிடையாது. இதுதான் உண்மை. சரியா? ஒவ்வொரு ஐடிக்கும் தனிப்பட்ட லீடர்ஸ் ஒரு சில பேமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பேமெண்ட் நின்றத 3 வருஷத்தில் அவங்க மிரட்டியோ உருட்டியோ இல்லை பயமுறுத்தியோ அப்படியோ அவங்க பேமெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் கம்பெனி சைடில் இருக்காது. கம்பெனியை பொறுத்தளவு இவ்வளோ தரணுன்னு இருக்கும். இப்போ லீடர்ஸை பொறுத்தளவு நாங்கள் இவ்வளோ கொடுத்துட்டோன்னு இருக்கோம். இப்போ இந்த டேட்டாவை நீங்கள் கலெக்ட் பண்ணால் மட்டும்தான் ஏதாவது ஒரு வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம ஈரோடபிள்யூவில் கொண்டு போய் புகார் கொடுக்க சொல்லி நம்ம பல முறை சொல்லிட்டோம். அங்கே இருக்க டிஎஸ்பி சாராக இருக்கட்டும், இன்ஸ்பெக்டர் சாராக இருக்கட்டும், எல்லாருமே சொல்லிட்டாங்க. ஆனால் இங்கே ஒரு சில நபர்கள் தங்களோட சுயநலத்துக்காக புகார் கொடுக்கறத தடுக்கிறாங்க. அப்போ புகார் கொடுத்தவங்களாம் என்ன முட்டாள்களா? இல்லை. அப்போ புகார் கொடுக்காம அவங்கள வந்து மிரட்டியோ உருட்டியோ பயமுறுத்தியோ இல்லை ஆசை வார்த்தை காட்டியோ அவங்கள வந்து புகார் கொடுக்க விடாமல் தடுக்கிறாங்க. இதுதான் உண்மையான விஷயம். காவல்துறை அதிகாரிகிட்ட நிறைய பேர் நம்ம டீமில் இருக்கவங்க பேசும்போது அதான் சொல்கிறாங்க. எங்கள் புகாரே வரலான்னு நாங்கள் எப்படிங்க நடவடிக்கை எடுக்கிறது? வந்த புகார் வரைக்கும் நாங்கள் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுட்டோம். இனிமேல் சீக்கிரமாக வந்து புகார் கொடுக்க சொல்லுங்கள். எத்தனை பேர் ஏமாந்துருக்காங்க, என்ன ஏது, அவங்களோட கணக்கவளை கொண்டு வந்து கொடுக்க சொல்கிறாங்க. ஆனால் அதை யாரும் செய்ய விட மாட்டேன்றாங்க. செஞ்சாலும் பின்னாடி இருந்து ஒரு சில பேர் குத்தி விடுறாங்கங்கிறதான் உண்மை. சரியா? அதனால் நம்ம ஒரு யூனிக் எக்ஸ்போர்ட் வெல்ஃபேர் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு அசோசியேஷன் ஆரம்பிக்கிறதா இருக்கும். அது சீக்கிரமாகவே நடந்து ஏறிடும். அதுக்கு அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா, ஃபஸ்ட்டு பாதிக்கப்பட்ட நபர்கள் எவ்வளவு பணம் அவங்களுக்கு கம்பெனி சைட்லேருந்து வந்து சேரணும் ஆஸ் பர் ஐடி. சரியா? ஆஸ் பர் ஐடி அவங்களோட ஆதார் கார்டு, பேன் கார்டு, அவங்களோட இண்டிவிஜுவல் டீட்டெயில்ஸ். இதுக்கடுத்து அவங்களுக்கு பணம் எங்கேருந்து வந்துச்சு, சோர்ஸ் ஆஃப் இன்கம், அதில் அவங்க வந்து எத்தனை பேரை சேர்த்து விட்டுருக்காங்க, அந்த சேர்த்து விட்டதில் ரெவன்யூ எவ்வளோ வந்துச்சு, இவங்க போட்ட பணத்தில் எவ்வளவு பணம் இவங்களுக்கு திரும்பி வந்துச்சு, அதாவது கம்பெனி சைட்லேருந்து பேமெண்ட் நிற்கிறதுக்கு முன்னாடி எவ்வளோ பணம் திரும்பி வந்துச்சு, கம்பெனிலேருந்து பேமெண்ட் நின்றதுக்கப்புறம் அவங்கவுங்க லீடர்ஸ் மூலமாக எவ்வளோ பணம் தனிப்பட்ட நபர்களுக்கு திரும்பி வந்துச்சு, இவங்க கீழே இருக்க டீமுக்கு திரும்பி வச்சு, இந்த டேட்டாஸ் ஃபுல்லாக எடுக்கணும். எடுத்துட்டு அவங்கள ஃபுல்லாக வெரிஃபை பண்ணணும். கால் பண்ணியோ இல்லை அவங்கள நேரில் பார்த்தோ வெரிஃபை பண்ணணும். இப்போ அவங்களுக்கு கீழே ஒரு 10 பேரை சேர்த்து விட்டுருக்காங்க அப்படின்னா அந்த 10 பேரோட ஐடி யார் பேரில் இருக்குது, அதுக்கான ஆதார் கார்டு, பேன் கார்டு வேணும். ஏன்னா இவங்க நிறையா பேர் பறக்காத பிள்ளை, பேரே இந்த உலகத்தில் இல்லாத பசங்க பேரெல்லாம் போட்டிருக்காங்க ஐடி. அப்போ அந்த ஐடி போட்டிருக்காங்கன்னா அதுக்கான பணம் யார் கொடுத்தா? அப்போ அந்த ஐடி போட்ட பேரில் ஆதார் கார்டு, பேன் கார்டு வேணும். அதுக்கடுத்து அந்த ஐடி போட்டவங்க அவங்களுக்கும் அந்த லீடருக்கும் என்ன சம்பந்தம், அதாவது பிளட் ரிலேஷனா, அவங்க ஒரே ஏரியாவில் குடியிருக்காங்களா, மாமனா, மச்சானா, ஃப்ரெண்டா, என்ன ஏது. அதுக்கடுத்து ரீபேமெண்ட் எத்தனை பேருக்கு பண்ணியிருக்காங்களோ அந்த ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கான காரணம், நோக்கம், ஏன் பண்ணணும், மற்றவங்களுக்கு ஏன் பண்ணல, இவங்களுக்கு ஏன் பண்ணாங்க. அப்போ அந்த டீட்டெயில் அவங்க சொல்லணும். உடம்பு முடியல சார், குழந்தைக்கு ஸ்கூல் ஃபீஸ் சார், இல்லை வேறு ஏதோ ஒரு விஷயத்தினால நான் கொடுத்தேன் சார் அப்படிங்கிறத சொல்லணும். ஏன் கொடுத்தேன், எதுக்காக கொடுத்தேன், டீட்டெயில் சொல்லணும். ரீபேமெண்ட் பண்ணால் ஏன் அவங்களுக்கு மட்டும் பண்ணணும், மற்ற எல்லாருக்கும் பண்ணலை. இதுக்கப்புறம் அவங்களுக்கு தெரிஞ்ச உண்மைகள், அதாவது எவிடன்ஸ், அது லீடர்ஸாக இருக்கலாம் இல்லை வேறு விஷயங்களாக இருக்கலாம், இதோட ஆதாரங்கள், புகைப்படங்கள், இதை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணணும்.
க்ளோஸ் பண்ணி இது எல்லாத்தையும் நம்ம வச்சுக்கணும். இதுதான் அந்த சங்கத்தோட நோக்கம். இப்போ இந்த சங்கத்தில் தலைவர், செயலாளர், பொருளாளர், அப்புறம் இன்னும் உறுப்பினர்கள் இருப்பாங்க. சங்கத்திற்குன்னு ஒரு முறையாக ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அந்த பேங்க் அக்கௌண்ட் மூலமாக சங்கத்தில் இருந்து மற்ற எல்லா நம்பர்களும் கொஞ்சம் கொஞ்சம் காசு கொடுத்து, அதாவது பெர் மந்த் ஒரு 100 ரூபாயோ இல்லை ஒரு 200 ரூபாயோ எவ்வளோ நிர்ணயிக்கிறாங்களோ அது மூலமாக அந்த அமௌண்ட்டை அந்த டேரெக்டாக அந்த அக்கௌண்ட்டுக்கு பே பண்ணி அவங்களோட மெம்பர்ஷிப் ஐடியை வாங்கிக்கிட்டு அது மூலமாக மற்ற எல்லா விஷயங்களும் செய்யணும். இது அமைதி பேச்சுவார்த்தையாக இருந்தாலும் சரி தான், இல்லை சட்டப்பூர்வமாக நடவடிக்கை இருந்தாலும் சரி தான். உங்களோட ஒற்றுமை தான் உங்களை ஜெயிக்க வைக்கும். சரி, அதுக்கு நடுவில் நிறையா பேர் வந்து நிறையா குழப்புவாங்க. நிறையா அவங்கவுங்க சொந்த லாபத்துக்காக, சொந்த விஷயத்துக்காக இதுக்கு முன்னாடி எத்தனையோ பேர் பண்ணிட்டு போயிட்டாங்க, எத்தனையோ பேர் பண்ணவும் போகிறாங்க. சரியா? அதனால் இப்போ நீங்கள் ஒரு சங்கமாக செயல்படுங்க. ப்ளஸ் இப்போ ரொம்ப பேர் கேட்கலாம், சார் சங்கத்தில் இருக்க ஆட்களை காசை கொடுத்து விலைக்கு வாங்கிட முடியாதா? முடியாது. ஏன் முடியாதுன்னா, சங்கம் எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் 15 பேர் கொண்ட டீம் சேர்ந்து தான் முடிவெடுக்க முடியும். ஒரு தனி தலைவரோ ஒரு செயலாளரோ முடிவெடுக்க முடியாது. சங்கத்தில் எந்த ஒரு விஷயம் முடிவெடுக்கிறதாக இருந்தாலும் மொத்த சங்கமும் சேர்ந்து தான் முடிவெடுக்க முடியும். ஒரு நபர் 2 நபர்ஸ் கேட்குறத யாரும் கேட்க மாட்டாங்க. அதனால தான் வெவ்வேறு கருத்துக்கள் கொண்ட நபர்களை அதில் உள்ள சேர்க்கணும். ஒத்த கருத்துக்கள் கொண்ட நபர்கள் மட்டும் சேர்க்கக்கூடாது. இப்போ வரைக்கும் நடந்தது என்னென்னா, லீடர்ஸ் ப்ளஸ் லீடருக்கு யார் யாரெல்லாம் ரொம்ப க்ளோஸாக இருந்தாங்களோ ஒரு சில டாமினேட்டர்ஸ் இந்த யூனிக் எக்ஸ்போர்ட் விஷயத்தில் ஒரு 25 மெம்பர்ஸ் நம்ம கவுண்ட் பண்ணிடலாம். அந்த 25 மெம்பர்ஸ் தான் டாமினேட் பண்ணுறாங்க. கடந்த 3 வருஷமாக கம்பெனி சைடில் இருந்து இந்த நபர்கள் மட்டும்தான் டாமினேட் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. கடைநிலை நபர்கள், அதாவது கடைசி ஆள் யாருமே போய் பேசலை. அப்போ கடைசி ஆள் போய் பேசினாதான் அதோட உண்மைத்தன்மையும் வெளிப்படைத்தன்மையும் வரும். ஏன்னா இவங்க தான் இதை டைரக்ஷன் பண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க. எம்டி நவீன் சாருக்கு அவர் என்ன நினைக்கிறாரு, அவர் என்ன செய்ய போகிறாரு, அது ஆஸ்பர் அவரோட மனசுக்குள்ளே என்னதான் இருக்கும் அது அவருக்கு தான் தெரியும். நம்மளுக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் எப்போவுமே இந்த மாதிரி ஒரு கேசஸை பொறுத்தளவு சட்டம், கோர்ட்டு இது மூலமாக கொஞ்சம் ஸ்லோவாக நடக்கும். ஆனால் கரெக்டாக நடக்கும். லேட்டானாலும் கொஞ்சம் ஸ்லோவாக நடக்கும். ஆனால் நம்ம அமைதி பேச்சுவார்த்தை அப்படின்னு சொல்லி கடந்த 3 வருஷம் ஆகி அமைதி பேச்சுவார்த்தை எதுவுமே நடக்காது இல்லை. நம்மக்கிட்ட நிறைய ஆதாரங்கள், நிறைய விஷயங்கள் நம்ம நண்பர்கள்கிட்டையும் நம்ம டீம்கிட்டையும் இருக்குது, இல்லாமலாம் இல்லை. ப்ளஸ் எங்கெங்கே ஒரு சில முதலீடுகள் பண்ணி வச்சுருக்காங்க, அதுக்கான ஆடியோஸ், அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதுக்கான டாக்குமெண்ட்ஸ் இதுவும் நம்ம பார்த்ததால தான் நம்ம சொல்கிறோம். அப்போ எங்கேயோ ஏதோ ஒரு இடத்துல இருக்குது, இது இவங்க சொல்ல தயங்குறாங்க, இல்லை மறுக்கிறாங்க, யாரும் கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைக்கிறாங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. தமிழக காவல்துறை மேலே நம்மளுக்கு நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக அவங்க ஒவ்வொரு விஷயத்தையும் தோண்டி எடுப்பாங்க. என்ன ஏதாவது ஒரு சின்ன சின்ன முட்டுக்கட்டைகளை போட்டு நாட்களை கடத்தலாமே தவிர உண்மையை மூடி மறைக்க முடியாது. சரியா? மக்கள்லாம் ரொம்ப தெளிவடைஞ்சிட்டாங்க. மக்களுக்கு எது உண்மை எது பொய் அப்படிங்கிறது கிளியர் கட்டாக தெரிஞ்சு போச்சு. அதனால் தயவு செஞ்சு எல்லாரும் ஒத்துழைப்பு தாங்க. தனிநபர்களை நம்பாதீங்க. அது உங்களோட விருப்பம். நம்புறது நம்பாததும் எங்களை பொறுத்தவரை நம்பாதீங்க. இனிமேல் ஒரு சங்கமாக ஒற்றுமையாக ஒரு சங்கத்தை உருவாக்கி அதுக்கு கீழே மெம்பர்ஷிப் வச்சு நீங்கள் போங்க. யார்கிட்ட அமைதி பேச்சுவார்த்தை நடத்துகிறதும் சங்கம் ரெடி. சரியா? அமைதி பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு நம்ம ரெடி, ஒத்துழைப்பு தரதுக்கு நம்ம ரெடி. ஆனால் ஆதாரம் எது நடந்தாலும் ஓப்பன் ஸ்பேஸில் தான் நடக்கணும். ஒரு தனிப்பட்ட ரூமில் போய் நடக்கக்கூடாது. நடந்த விஷயங்கள் வீடியோ கேமராவில் ப்ளஸ் எவிடன்ஸோடு கலெக்ட் ஆகணும். அது பொதுமக்கள் பார்வைக்காக வைக்கப்படணும். நோ சீக்ரெட் டீலிங்ஸ், நோ இன்டோர் டீலிங்ஸ், நோ செப்பரேட் ஃபோன் கால்ஸ். சரியா? யாரும் தனிப்பட்ட முறையில் ஃபோன் பண்ணி நான் கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன், நான் அது பண்ணிக்கிறேன் அப்படிலாம் யாருமே சொல்லக்கூடாது. சொன்னாங்கன்னா அது தப்பு. சங்கத்தோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போடும்போதே நம்ம சொல்லிடுவோம். யாராவது சட்டத்திட்டத்துக்கு மதிக்காமல் நடந்துக்கிட்டாங்க, செய்யாமல் இருந்தாங்க, இல்லை வேறு ஏதாவது ஒரு தகவல் வந்துச்சு அப்படின்னா அதோட உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அவங்க மேலே சங்கம் கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கும். ஃபஸ்ட்டு அவங்களுக்கு ஒரு ஐடி கார்டு இஷ்யூ பண்ணுவோம். மெம்பர்ஷிப் ஐடி கார்டு இஷ்யூ பண்ணி அவங்களோட டேட்டாவை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி செய்ய சொல்லிவிட்டு ஒரு ப்ராப்பராக ஒரு இடத்துல ஒரு கடையை பிடிச்சி கம்ப்யூட்டர் வச்சு பிரிண்டர் வச்சு டேபிள் சேர் எல்லாமே போட்டு அந்த கடையை ரன் பண்ணி அவங்களுக்கு சங்கத்தோட அஃபிஷியல் மெம்பர்ஸ் வந்து உட்காந்து ப்ளஸ் பாதிக்கப்பட்ட நபர்கள் அங்கே வந்து அவங்களோட கணக்கு வழக்கை சப்மிட் பண்ணணும். ப்ளஸ் லீடர்ஸ் ஒரு சைடில் இருந்து கூப்பிடுவாங்க. ப்ராப்பராக சங்கத்தோட லெட்டர் ஹெட்டில் இந்தந்த லீடர்ஸ் வந்து கணக்கு வழக்கை பார்க்கணும். ஏன்னா ஆல்ரெடி நவீன் சார் அந்த தோப்பில் சொல்லியிருக்கும் போது என்ன சொல்லியிருப்பாருன்னா, நான் வீடு பாருங்கள், நான் செய்யுங்க, நான் வந்து உட்காடுறேன், எல்லாரோட கணக்கு வழக்கி பார்ப்போம், சீக்கிரமாக ஒரு செட்டில்மெண்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அவங்க அதை செய்ய விடலை, இல்லை செய்ய தயங்குறாங்க, இல்லை செய்ய மறுக்கிறாங்க. இதுக்கான காரணம் அவங்க தான் சொல்ல முடியும். சரியா? ஓப்பன் ஸ்பேஸில் சொல்லிட்டு போனது, ஆனால் அதுக்கப்புறம் போய் எல்லாம் மாறிடுச்சு. சரியா? இப்போ நிறையா விஷயங்கள் நிறையா வருது. இதில் யார் கெட்டவன்,
நல்லவன் யார் கெட்டவன் யார் இந்த ஐடென்டிஃபிகேஷன் பிரிக்கணும். அது சங்கம் ப்ராப்பராக ஒரு ஆடிட்டரை வச்சு சிஸ்டம் வச்சு லேட் ஆகும் பரவாயில்ல, ஒரு 3 மாதம் லேட் ஆனாலும் நம்மளோட டேட்டாஸ் கிடச்சிருச்சு, பாதிக்கப்பட்ட நபர்களோட டேட்டாஸ் கிடச்சிருச்சு, ப்ளஸ் லீடர்ஸோட ஒரு 20 பேரோட கணக்கு வழக்கு பார்த்துட்டாலே எது உண்மை எது பொய், எந்த ஐடி ஃபேக் ஐடி, எந்த ஐடி உண்மையான ஐடி, எந்த ஐடிக்கு பதிலாக எந்த ஐடி கொடுத்துருக்காங்க, அதே ஃபேமிலிக்குள்ளே எத்தனை ஐடி போட்டிருக்காங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்மளுக்கு கலெக்ஷன் பண்ண ஈஸியாக இருக்கும். இது காவல்துறைக்கும் ஒரு உதவியாக இருக்கும். நம்ம சங்கத்தோட நோக்கம் காவல்துறைக்கு உதவி பண்ணணும், நீதிமன்றத்துக்கு உதவி பண்ணணும், சட்டப்படி நடக்கக்கூடிய விஷயத்துக்கு நம்ம ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும், ப்ளஸ் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு ஆதரவாக இருக்கணும். கம்பெனி சைட்லேருந்து என்ன சொல்கிறாங்களோ அமைதி பேச்சுவார்த்தைனா அமைதி பேச்சுவார்த்தை, இல்லை லீகலாக பார்த்துக்குவோம் அப்படின்னா அது லீகலாக பார்த்துக்கிறது. ஆஸ் பர் கம்பெனி டைரக்ஷனில் என்ன சொல்கிறாங்களோ அதை தனிநபர்கள் செய்யாமல் சங்கத்தின் மூலமாக தான் செய்ய முடியும். ஏன்னா நிறையா ஏமாற்றம் பட்டுட்டாங்க மக்கள். ஒவ்வொரு நாளும் அவங்களோட அழுகுறலும் எதையுமே தாங்க முடியல. அதனால தான் மக்கள் எல்லாம் சேர்ந்து முடிவெடுத்தது தான் இந்த சங்கம். ப்ளஸ் இந்த சங்கத்தில் பாதிக்கப்பட்ட மக்கள் மட்டும்தான் உறுப்பினர் இருப்பாங்க, வேறு யாரும் இருக்க மாட்டாங்க. ப்ளஸ் உங்களுக்கு பிடிச்ச வழக்கறிஞரை வச்சு நீங்கள் வாதாடுங்க. நான் இந்த வழக்கறிஞர்கிட்ட தான் போங்க அந்த வழக்கறிஞர்கிட்ட தான் போங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு யாரை பிடிக்குமோ, உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க நண்பர்கள் யார் உங்களுக்கு இஷ்டமோ அவங்க மூலமாக இந்த கேஸை எடுத்து நடத்தி வாதாடுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு கம்பெனி சைடில் இருந்து ஒரு காம்ப்ரமைஸ் பேசி ஏதாவது ஒரு அமௌண்ட் வரதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத நம்ம சங்கம் 100% வாய்ப்பு தேடும். ஆனால் அதுக்கு கம்பெனி சைடில் இருந்து முறையான ஸ்டெப் எடுத்து வைக்கணும். இப்போ இதில் யார் தப்பு பண்ணா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, மக்கள் பணத்துக்கு ஆசைப்பட்டு போட்டதை தவிர வேறு எந்த தப்பு பண்ணல. அப்போ ஆசையை காட்டி தூண்டி விட்டு உள்ளே இன்வெஸ்ட் பண்ண விட்டு இப்போ கேட்டால் அப்படி இல்லை இப்படி இல்லை, அப்புறம் அந்த இது இருக்குது இந்த இது இருக்குன்னு கதை சொல்கிறது முட்டாள்தனம். நடந்து போச்சு, இனிமேல் எப்படி நடக்க போகுது அதை பாருங்கள். ஒரு பாசிட்டிவ் மூவில் எடுத்துகிட்டு போகிறதுக்கான வாய்ப்பு தான் இந்த சங்கம். மற்றபடி யாருக்கும் கட்டாயம் கிடையாது சங்கத்தில் நீங்கள் சேருங்க பண்ணுங்க அப்படிலாம் கிடையாது. நீங்கள் உங்களோட காவல்துறை இருக்குது, நீதிமன்றம் இருக்குது, அதுபடி போகணுன்னா போங்க. இல்லை உங்களோட பணத்தை வாங்குறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னாலும் பண்ணுங்கள். இல்லை சார் நாங்கள் சங்கத்தில் தான் வாரோம் அப்படின்னா அதுக்கான முறையான அறிவிப்பு தலைவர் செயலாளர் பொருளாளர்கிட்ட இருந்து வீடியோ மூலமாக வரும். சீக்கிரமாக அவங்க தேர்ந்தெடுத்து வீடியோ மூலமாக வரும். அதுக்கப்புறம் அதை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி ப்ராப்பராக கவர்மெண்ட்டுக்கிட்ட சொல்லி EOWகிட்ட சொல்லி இந்த கேஸ் நடத்துகிற கவர்மெண்ட் வக்கீல்கிட்ட சொல்லிவிட்டு அதுக்கடுத்து நீதிமன்றத்துலேயும் மனு கொடுத்துட்டு ப்ளஸ் சென்னையில் இருக்கிற EOW எல்லா இடத்துலையும் எப்படி பண்ணணுமோ அது முறைப்படி சங்கத்தை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி சங்கம் மூலமாக இனிமேல் நடவடிக்கை எடுக்கப்படும். எதுவாக இருந்தாலும் சங்கத்தின் மூலமாக செய்யப்படும் அப்படிங்கிற விஷயத்தை அழுத்தம் திருத்தமாக நம்ம சொல்லிடுவோம். அதுக்கடுத்து ஆஸ் பர் டைரக்ஷன் காவல்துறை கோர்ட் என்ன சொல்கிறாங்களோ சீக்கிரமாக எஃப்ஐஆர் சார்ஜ் ஷீட் போட வைக்கிறதுலேருந்து மற்ற யாரெல்லாம் தப்பு பண்ணியிருக்காங்களோ அவங்க மேலே காவல்துறையை வச்சு நடவடிக்கை எடுக்கிறது எல்லாத்துலேயும் நம்ம சங்கத்தின் மூலமாக அழுத்தம் கொடுக்கறதா தான் இருக்கும். ப்ளஸ் சங்கத்தோட முழு ஒத்துழைப்பு மக்களுக்கு இருக்கும். ஏன்னா ஒன்ஸ் பாசிட்டிவ் ஸ்டெப்பை நோக்கி வந்துட்டோன்னா மக்கள் எல்லாரும் சங்கத்தை நம்புவாங்க. ஏன்னா தனிப்பட்ட நபர்கள் மிரட்டி உருட்டி இல்லை பயமுறுத்தி இல்லை அன்பால் இல்லை மக்களை காட்டி இந்த மாதிரி இனிமேல் யாரும் பணம் வாங்கக்கூடாது. நவீன் சார் நீங்களும் நான் லாஸ்ட் டைம் ஆடியோ போட்டமும் சொல்லியிருப்பேன், கெட்டவங்களை நம்பாதீங்க நல்லவங்களை நம்புங்க. இப்போ இதில் என்னென்னா நீங்கள் சொல்கிறீங்க இப்படி அவங்க சொல்கிறாங்க அப்படி, ஆனால் 2 பேரும் ஒன்றா தான் ஃபோனில் பேசிக்கிறீங்க. அப்போ பணம் இங்கே இல்லைங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா எப்படி கொண்டு வருது என்ன செய்கிறது, அதுக்கான பாசிட்டிவ் வைபை எடுத்துகிட்டு வாங்க. நல்லபடியாக இந்த யூனிக் எக்ஸ்போர்ட் பிரச்சனையில் நீங்களும் வெளியே போகணும் மக்களும் வெளியே போகணும், இதுதான் நம்மளோட நோக்கம். அதுக்கான முதல் ஸ்டெப் தான் இந்த சங்கம். முறையாக நீங்கள் சொன்ன மாதிரி ஆஸ் பர் நவீன் சார் சொன்ன மாதிரி அவங்களோட கணக்க வழக்கையும் எல்லாத்தையும் நான் பார்ப்பேன் செய்வேன் எல்லாத்தையும் என்கொயரி பண்ணுவேன் காவல்துறையிட்ட கொடுப்பேன் அப்படிங்கிறது தான் அவர் சொல்லியிருக்காரு. அதைத்தான் நம்ம செய்ய போகிறோம். தனிப்பட்ட முறையாக செய்யாமல் ஒரு சங்கமாக பொதுவாக ப்ராப்பராக ஆடிட்டரை வச்சு செய்கிறதுக்கான என்ன முயற்சியோ அந்த முயற்சி எடுக்கிறதுக்கு தான் நம்ம இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கோம். வேறு ஏதாவது இருந்தால் உங்களோட சஜஷன் வேறு ஏதாவது இருந்துச்சுன்னா சீக்கிரமாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளஸ் சங்கத்தோட அறிவிப்பு கூடிய சீக்கிரம் வந்துடும். முறையாக அதை எப்படி செய்கிறது என்ன மாதிரி செய்கிறது, ஃபஸ்ட்டு கூட்டம் எங்கே நடைபெறும், அடுத்த ஃபர்தராக என்னென்ன அப்டேட் இருக்குது, யார்கிட்ட என்ன எவிடன்ஸ் இருக்குது, யார்கிட்ட ஒரு பல்க் எவிடன்ஸ் மாட்டியிருக்கு, இதை பற்றின அறிவிப்பும் சீக்கிரமாக வெளியே வரும். ஏன்னா இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்ம இதை முயற்சி பண்ணோம். இதுக்கு நடுவில் நீ பெரிய ஆள் நான் பெரிய ஆள் நான் அப்படி நான் இப்படி எதுவுமே கிடையாது. பாதிக்கப்பட்ட நபர்கள் தான் சங்கத்தில் இருப்பாங்க, வேறு யாரும் இருக்க மாட்டாங்க. as per சர்க்காரோட டைரக்ஷன் as per காவல்துறையோட ஒத்துழைப்போட இந்த சங்கம் வெற்றிகரியாக வந்து அவங்கவுங்க வாழ்க்கையை தேடி போவாங்க அப்படின்னு நம்பிக்கையோடு நம்ம இருப்போம். தேங்க்யூ வெரி மச் வாட்சிங் திஸ் வீடியோ.